தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி, ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சில சமயம் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைஞ்சபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 10ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே
60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் இந்த மழையை பொறுத்தவரை இரவு, அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: மதுரை மாவட்டம் ஏழுமலை 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், பெரம்பலூர் மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், மதுரை மாவட்டம் தானியமங்கலம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்குட்டப்பட்டி, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் AWS, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் AWS, சேலம் மாவட்டம் சந்தியூர் KVK AWS, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திரு AWS, தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, சேலம், தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி AWS தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.